ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம இன்னைக்கு ஹேட் டு லவ் கான்செப்டில் 11th எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம்னா இந்த கொலைகாரன் லில்லியோட வீட்டுக்கே வந்து அவங்க ஸ்டெப் மாம் கிட்ட பணம் கேட்கறதுக்காக வந்திருப்பானா. அதனால லில்லியோட ஸ்டெப் மாமும் அவனுக்கு பணம் கொடுக்கறதுக்காக போய்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் பார்த்து நம்ம ஷானோ அதை பார்த்துடுறாரு. அவரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போவாரு. அப்போ இந்த கொலைகாரனும் லில்லியோட ஸ்டெப் மாமும் பேசிக்கிட்டு இருக்கிறத ஷான் பார்த்துடுறாரு. எபிசோட்ல ஷான் அவங்க அம்மா அந்த கொலைகாரனுக்கு பணம் கொடுத்ததெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பார் இல்லையா. அதனால லில்லியை கொலை பண்ண நினைக்கிறது நம்ம அம்மா தான் அப்படின்ட்டு ரொம்பவே சோகமாக இருப்பார். அந்த சமயம் லில்லி வந்து ஷானை கூப்பிடுறாங்க. ஷான் வெளியே வருவார். ரொம்ப சேடாக இருப்பாரா. லில்லியும் என்ன ஆச்சு, ஏன் சோகமாக இருக்குன்னு சொல்லி கேட்குறதுக்கு அவர் அப்படியே அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டே சாரிங்கிறாரு. நான் உன் மேலே கோவப்படலையே, நீயே சாரி கேட்குற, வா நம்ம இன்ஃபோவாக போகலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஷான் திரும்பவும் ரொம்பவே சேடாக இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி சேடாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல லில்லி, நம்ம எங்கேயாவது போயிடலாமான்னு கேட்குறாரு. சரி உனக்கு எங்கே பிடிக்குமோ சொல்ல, நம்ம அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம ஷானுக்கு உடம்பு சரியில்லாத போயிடுது. அதனால் லில்லி தான் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. இங்கே லில்லியோட வீட்டில் போலீஸ் வராங்க. லில்லியோட அப்பாவும் என்னாச்சு இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு போலீஸும் அந்த கொலைகாரன் இன்னைக்கு உங்கள் வீட்டு சைடு வந்திருக்கான், அதனால உங்கள் வீட்டை செக் பண்ணோம் நாங்கள் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஸ்டெப் மாம் ரொம்பவே பயந்துடுறாங்க. போலீஸும் அவங்க வீட்டை செக் பண்ணிவிட்டு கொலைகாரன் கிடைக்கல, நாங்கள் கிளம்புறோன்ட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் மாம் அந்த கொலைகாரனுக்கு கால் பண்ணி இதுக்கு மேலே கொண்டு என் வீட்டுக்கு வந்துடாத, இங்கே போலீஸ் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாங்க. லில்லிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கொலைகாரன் நம்ம வீட்டுக்கே வந்திருக்கான், உன்னை கொலை பண்ணுறதுக்காக இப்போ தான் போலீஸ்காரங்களாம் வந்து செக் பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே லில்லியும் ஷான் கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லிட்டு நல்ல வேலை நான் உன் கூட இங்கே வந்துட்டேன், இல்லைனா நான் அந்த கொலைகாரங்கிட்ட மாட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ஷானுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. ஷானோட முகத்தை பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி கவலையாக இருக்குன்னு சொல்லி கேட்குறதுக்கு லில்லி நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா நீ என்னைய மன்னிச்சிருவியான்னு சொல்லி கேட்குறாரு. லில்லியும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நீ அப்படி என்ன தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஷான் எந்த பதிலுமே சொல்லாமல் இருக்காரு. அதுக்கு லில்லியும் நீ என் விஷயத்தில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன், ஏன்னா நீ என்னை ரொம்பவே கேர் எடுத்து பார்த்துக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீன்லேயே ஷானோட தங்கச்சி டாவும் டாக்டரும் வந்து அவங்க பாட்டிக்கிட்ட நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறோம், எங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பெர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. பாட்டியும் சரின்ட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க. ஆனால் டாவுக்கிட்ட நீ உன் அண்ணங்கிட்ட பெர்மிஷன் கேட்டுக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சைடு அந்த கொலைகாரன் லில்லியோட ஸ்டெப் மாமுக்கு கால் பண்ணி உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறான். அதனால லில்லியோட ஸ்டெப் மாமும் நல்லா ரெடி ஆகிட்டு அவனை பார்க்கறதுக்காக கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அந்த கொலைகாரனையும் பார்த்துடுறாங்க. அந்த கொலைகாரனை பற்றின விஷயம் எல்லாமே போலீஸ்க்கும் தெரிஞ்சிட்டதால இவனை உயிரோட வச்சிருக்க கூடாது அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கொலைகாரனை செட்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனோட கண்ணில் ருமாலை கட்டி விட்டுட்டு கேம் விளையாடுற மாதிரி அவனை அப்படியே பெட்டில் தள்ளி விட்டுட்டு அவன் நெத்தியிலேயே சுட்டுட்டு அங்கேருந்து போக பார்க்குறாங்க. அப்பயும் அந்த கொலைகாரன் சாகாமல் அந்த ஸ்டெப் மாமோட கழுத்தையே வெட்டிடுறான். இது எல்லாமே ஷானோட கனவா. ஷான் பயந்து போய் தூக்கத்திலே அலறிக்கிட்டு இருக்காரு. ஆனால் உண்மையாலுமே ஸ்டெப் மாம் அவனை கொலை பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. கொலை நடந்த இடத்துக்கு போலீஸ்லாம் வந்துடுறாங்க. இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா இவங்க கொலை பண்ணிட்டு அந்த கொலைகாரன் கையிலேயே அந்த கன்னை வச்சு அவனே சுட்டுக்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அதனால் போலீஸ் எல்லாம் இவன் சூசைட் பண்ணிக்கிட்டான்ட்டு முடிவு பண்ணிக்கிறாங்க. இந்த சைடு ஷான் தூக்கத்துலேருந்து கண் முழிக்கிறாரு. அப்போ லில்லியும் ஷானுக்காக சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நீ கண் முழிச்சிட்டேன்னா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ என்னாச்சு, நைட்டு ஃபுல்லாக அலறிக்கிட்டே இருந்த, அவங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு, உங்கள் அம்மாவை நினச்சி ரொம்ப அழுதுகிட்டே இருந்த, நீ என்கிட்ட எதாக இருந்தாலும் சொல்லுன்னு கேட்குறாங்க. ஆனால் ஷான் எதுவுமே சொல்லாத அமைதியாக இருக்காரா. அதனால் லில்லி நான் இனிமேல் ஸ்டெப் மாம் கூட சண்டை போட போகிறது கிடையாது, நான் சண்டை போட்டு போட்டு நான் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டேன், அதனால் இனிமேல் அவங்கக்கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்க போகிறது இல்லைன்னு அப்புறம் அவங்க என்கிட்டேருந்து என்ன கேட்டாலும் நான் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஷானு நீ எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவங்களும் நான் அப்ராடு போக போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஷான் அவங்கள நிப்பாட்டிட்டு பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிட்டாரு. ஹக் பண்ணிக்கிட்டு என்னை விட்டு உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன், நீ எங்கேயும் என்னை விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு லில்லியும் சரி நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் அவன் கூடயே இருப்பேன்ட்டு லில்லி ஷானை ஹக் பண்ணிக்கிறாங்க.
அடுத்த சீன்லேயே லில்லிக்கு டாக்டர் கால் பண்ணி நான் உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாரு. லில்லியும் சரிங்கிறாங்க. ஷானும் நான் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு 2 பேருமே காரில் போய்கிட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஷானுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அந்த கொலைகாரனை யாரை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே ஷான் ஷாக் ஆகிட்டு நடு ரோட்லேயே காரை நிப்பாட்டிடுறாரு. லில்லியும் பார்த்துட்டு என்னாச்சு இந்த இடத்துல காரை நிப்பாட்டிட்டேன் என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு நான் இப்போயே போலீஸ் ஸ்டேஷன் போகணும், அந்த கொலைகாரனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு லில்லியும் சரி நானும் போலீஸ் ஸ்டேஷன் வரேங்கிறாங்க. ஆனால் ஷான் இருந்துட்டு இல்லை நீ வர வேணாம் நான் மட்டும் போகிறேங்கிறாரு. அதுக்கு லில்லியும் நானும் தான் வருவேன், அந்த கொலைகாரனை யார் கொன்னாங்கன்னு எனக்கும் தெரியணும் அப்படிங்கிறாங்க. ஷானும் வர வேணாம் நீ இங்கே இருன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க கேட்குற மாதிரியே இல்லை, நான் கண்டிப்பாக வந்தே ஆவேன் அப்படின்ட்டு நீ வேணா கீழே இறங்கிட்டு ஷானை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே சண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால் ஷான் என்ன பண்ணுறாரு, லில்லியோட வாயை மூட வைக்கணுங்கிறதுக்காக அவங்கள கிஸ் பண்ணுறாரா. அதனால் லில்லி கோவப்பட்டு ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் லில்லி காரை விட்டு இறங்கிட்டு நானே நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டு இருப்பாங்களா. ஷானும் பின்னாடியே வந்து அவங்கள பிடிச்சிக்கிட்டு போக வேணாங்கிறாரு. ஆனால் நான் போய் தான் ஆவேன்ட்டு அவங்க கடாவடியாக நின்றுட்டு இருக்காங்களா. அதனால ஷானும் அவங்க லிப்லேயே கிஸ் பண்ணிடுறாரா. லில்லியும் கோவப்பட்டு அவர் ப்ரைவேட் பார்ட்லேயே எட்டி ஒரு விட்டுட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஒரு டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஷான் மேலே செம்ம கோவத்தில் இருப்பாங்க. அப்போ ஷானும் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து வருவார். அப்போ லில்லியோட ஸ்டெப் மாம் வந்துட்டு அந்த கொலைகாரனை பற்றி என்னென்ன தெரிய வந்திருக்குன்ட்டு ஷான் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே லில்லியும் மறைஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஷானும் அவங்க அம்மா கிட்ட அவனை யார் ஹையர் பண்ணாங்களோ நான் அவங்கள தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு அவங்களும் யார் ஹையர் பண்ணான்னு சொல்லி கேட்குறாங்க. அது உங்களுக்கே தெரியும் யார் ஹையர் பண்ணாங்கன்ட்டு, நான் உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்ட்டு அங்கேருந்து போக பார்ப்பாரு. அப்போ லில்லியோட ஸ்டெப் மாம் நிப்பாட்டிட்டு உனக்கு தெரியும்ல நீ போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்லன்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு தெரியும்ல அப்படின்னா நீ போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம்லன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஷான் சொல்கிறாரு அவங்க தப்பா அவங்களே ஒத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு சரண்டர் ஆகிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸ்டெப் மம் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஷானுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு கோவமாக இருக்காங்க. இல்லையும் ஷான் பின்னாடியே போயிட்டு ஷான் கிட்ட என்னைய கொலை பண்ணுறதுக்கு யார் ஆர்டர் கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஷானும் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. லில்லியும் உனக்கு தெரியும் நீ பொய் சொல்கிற, நீ ஏன் அவங்கள காப்பாத்துற, நீ என்னை ஏமாத்துற, என்னை கஷ்டப்படுத்துறன்ட்டு அங்கேருந்து கோவப்பட்டு போகிறாங்களா. லில்லி அவங்க ரூமில் போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. ஷானும் பின்னாடியே போயிட்டு கதவை தட்டிக்கிட்டு நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு எப்பயுமே நினச்சதில்லை அப்படிங்கிறாரு. அப்படின்னா அப்போ ஏன் என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறேன்னு கேட்குறாங்க. அவரும் என்னால் உண்மையை சொல்ல முடியாதுமா அப்படிங்கிறாரு. நான் உன் கண்ணு முன்னாடியே சாகணும்னு நீ நினைக்கிறல்ல அப்படின்ட்டு கதவை திறந்துட்டு நீ எப்போ பார்த்தாலும் என் ஸ்டெப் மாமா ஏன் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே டாக்டர் லில்லிக்கு கால் பண்ணுறாரு. நான் உன்னை மீட் பண்ணணுன்னு சொல்கிறாரு. அதனால் லில்லியும் ஷான் மேலே கோவப்பட்டு அங்கேருந்து போகிறாங்க. டாக்டர் வெளியே தான் நின்றுட்டு இருப்பார். லில்லி போன உடனே ஓடி போய் டாக்டரை ஹக் பண்ணிக்கிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஷானும் பார்த்து சோகமாக அங்கேருந்து அவருடைய ரூமுக்கு போயிடுவார். ரொம்ப சோகமாக லில்லிக்கும் அவங்க அம்மாவுக்கும் இடையில மாட்டிக்கிட்டு ரொம்பவே முழிச்சிக்கிட்டு ரொம்ப கோவமாக இருக்காரு. லில்லிக்கிட்ட எங்கள் அம்மா தான் உன்னை கொலை பண்ண நினைக்கிறாங்கன்னு சொல்லவே முடியாத ரொம்ப கோவப்பட்டு அங்கே டேபிளில் இருக்கிற பொருளெல்லாம் தள்ளி விட்டுட்டு இருக்காரு. அவருக்கும் அவங்க அம்மாவை ஜெயிலுக்கு போகிறத அவரால் பார்க்க முடியாது இல்லையா, அதனால ரொம்பவே கோவமாக இருக்காரு. அடுத்த சீன்லேயே லில்லியோட அப்பா வீட்டுக்கு வராரு. அப்போ லில்லி இருந்துட்டு அப்பா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறதுக்கு சரிம்மா என்ன சொல்லுன்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் ஹோட்டலோட ரெனோவேஷனுக்காக பேங்க்ல இருந்து நிறைய பணம் வாங்கியிருக்கீங்களான்னு கேட்குறதுக்கு அவரும் ஆமாம் அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்குறதுக்கு நீங்கள் பேங்க்ல இருந்து இவ்வளோ பணம் அதுவும் லோனாக வாங்கினீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு ரொம்பவே பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பாவும் நான் இதுக்காக எல்லா பேப்பர்லேயும் சைன் பண்ணி கொடுத்துட்டேனேம்மா அப்படிங்கிறாரு. திரும்பவும் லில்லி இல்லைப்பா வேண்டாம் இவ்வளோ பணம் லோன் வாங்க வேணான்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் லில்லியோட அப்பா அடுத்த நாளே கோனோட அப்பா கிட்டே போயிட்டு இந்த கான்ட்ராக்டை நம்ம கேன்சல் பண்ணிடலான்னு சொல்கிறாரு. அதுக்கு அவரும் இந்த கான்ட்ராக்ட்லாம் கேன்சல்லாம் பண்ண முடியாது, இது ஒன்றும் குழந்தைங்க விளையாடுற விளையாட்டெல்லாம் இல்லை, வேணும் வேணாங்கிறதுக்கு. அதனாலே இந்த கோன் என்ன பண்ணியிருக்கான் இந்த கான்ட்ராக்ட் மட்டும் இல்லாத நிறைய பேப்பரில் சைன் வாங்கி வச்சுருப்பான் இவரை எப்படியாவது மாட்ட வைக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா அந்த ஹோட்டலை இவங்க எடுத்துக்கணும்னு பார்க்குறாங்க. அடுத்தது ஷான் என்ன பண்ணுறாரு அவங்க ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு.
அந்த நேரம் பார்த்து லில்லியோட ஸ்டெப் மாம் ஷான் வந்து கூப்பிடுறாங்க. அதனால் பர்ஸை அங்கேயே ஃபோட்டோ பாதி தெரிஞ்சும் தெரியாமல் அப்படியே வச்சுட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. அந்த நேரம் பார்த்து லில்லி ஷானுக்காக சாப்பிட்றதுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாங்களா, அப்போ இந்த ஃபோட்டோ பார்க்குறாங்க. அப்போ அது எடுத்து பார்க்கலான்ட்டு எடுக்கிறாங்க. அந்த சமயம் ஷான் வந்து வாங்கிடுறாரு. இதோட இந்த எபிசோடு முடியுது. ஷான் அவங்க ஃபேமிலியோட ஃபோட்டோவை பாதி தெரிஞ்சும் தெரியாமலையும் அப்படியே வச்சுட்டு போயிருப்பாரு. அதை லில்லியும் பார்த்துட்டு எடுப்பாங்க. அப்போ ஷான் வந்து வாங்கிடுறாரு. ஆனால் ஷான் ஃபேமிலி ஃபோட்டோ வந்து பாதி தெரிஞ்சும் தெரியாமலேயும் இருக்கும். அப்போ அதில் ஷானோட அம்மா ஃபோட்டோவை பார்த்துருப்பாங்களா லில்லி இல்லையான்னு நம்ம அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ எப்படி இருக்குது, என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு சின்னதாக கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.